உங்க கால் வீக்கமா இருக்கு, அதே மாதிரி உங்களோட கால் பாதம் ரொம்ப வீக்கமா இருக்கு, கணுக்கால் வீக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அத ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காலை வந்து எலிவேஷனா வச்சுக்கணும். அதாவது நம்ம இப்ப படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டோட மட்டத்துக்கு மேல வச்சுக்கிறது மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு நீங்க சப்போர்ட்டிவ்க்கு தாராளமா ஒரு தலையணி அப்படி இல்லைன்னா நார்மலா ஒரு நாற்காலி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கால் வீக்கமா இருக்குங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து தண்ணியை வந்து அளவு கம்மியா குடிக்கிற ஹேபிட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. ஆக்சுவலி வந்து உங்களோட கால் வீக்கமா இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து வாட்டர் இன்டேக் அதிகமா எடுத்துக்கணும். எதனால சொல்றேன்னா டைரூட்டிக்காக வந்து வாட்டர் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு மோஸ்ட்லி நீங்க வந்து குக்கும்பர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து எலுமிச்சம்பழம் போட்டு எலுமிச்சை வாட்டர் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறது நல்லது. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹாட் ஃபுட் பார்த்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அது நீங்க ஹாட் ஃபுட் பார்த்து எடுக்கும்போது உங்களோட கால்ல வந்து வீக்கம் வந்து கம்மியாகும். பக்கெட்ல வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல வந்து எப்சம் சால்ட் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எப்சம் சால்ட் போட்டு அது நல்லா வந்து தண்ணியை வந்து கரைச்சதுக்கு அப்புறம் மினிமம் வந்து 20 மினிட்ஸ் ஆகுது எடுக்கிறது மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க மசாஜ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஸ்வெல்லிங் ரெடியூஸ் ஆகும். ஆனா வந்து டவுன்வர்ட்ஸா பண்ணக்கூடாது. கண்டிப்பா வந்து அப்வர்ட்ஸ் டைரக்ஷன்ல தான் பண்ணணும். எதனால அப்படின்னா உங்களுக்கு லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்வெல்லிங் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.